குடியிருப்போர் இணைப்பு சங்கம் சார்பாக நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க, உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் எழுதியிருக்கிற பதாகைகளை பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றிய அரசுன்னு போட்டிருக்கீங்க. ஒன்றிய அரசுனாவே இந்த ஒன்றிய அரசுன்றது இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன்னால் மத்திய அரசு எதுவுமே பண்ண முடியலங்கிறதுக்காக காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த ஒன்றிய அரசு. சாதாரணமாக பொதுமக்கள் யாருமே ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதில்லை. இப்போது நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது நீங்கள் யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இந்த நடத்துகிற ஆர்ப்பாட்டம் அது நிறுத்து போக தான் செய்யுமே தவிர அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. அது இல்லாமல் நீங்கள் ராதாநகர் சுரங்கப்பாதைக்கும் நீங்கள் வைஷ்ணவ காலேஜ் சுரங்கப்பாதைக்கும் நீங்கள் போராடுறீங்கன்னு சொன்னால் மத்திய அரசுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நீங்கள் இடத்த எடுத்துக்குங்க, எவ்வளோ வேணால் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு உங்கள் ராதாநகரோடைய அந்த சுரங்கப்பாதைக்கு அனுமதி கொடுத்துருச்சு மத்திய அரசு. அதே போல் வைஷ்ணவ காலேஜோடைய சுரங்கப்பாதைக்கும் அனுமதி கேட்டால் மத்திய அரசு கொடுக்கும், அதை மறுக்காது. ஏன்னா மக்களுக்கான அரசு என்றைக்குமே யாருடைய நல்ல திட்டங்களையும் தடுக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்கான விண்ணப்பத்தை கொடுத்தீங்களா இல்லையான்னு தெரியாது. இதனால் ஒரு சின்ன சந்தேகம் என்ன வருதுன்னா, இந்த குடியிருப்போர் நல சங்கத்தில் திமுக சார்ந்த நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒன்றிய அரசுன்னு போட்டிங்களாங்கிற கேள்வி கண்டிப்பாக பொதுமக்களுக்கு வரும். அப்போ இந்த குடியிருப்போர் இணைப்பு சங்கத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்களா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வேண்டுமென்றே தவறாக பயன்படுத்துகிறீங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஏரி மீன் சாப்பிட்டதுனால்தான் அந்த பல்லாவரம் மக்கள் இறந்து போனார்கள்னு அமைச்சர் சொல்லி கொண்டு இருக்கும்போது அதை கண்டித்து ஒரு குடிநீரில் கழிவு நீர் கலக்குதே, அதை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தாமல் நீங்கள் இந்த சுரங்கப்பாதைக்காக பூசி முழுகிறத பார்த்தாக்கா அமைச்சருடைய அந்த பிரச்சனையை திசை தீர்ப்பதற்காக இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய திமுக சார்ந்த நிர்வாகிகள் இதை கையில் எடுத்திருப்பாங்கன்னு கூட ஒரு ஐயப்பாடு எனக்கு தோணலைங்க, மக்களுக்கு தோணுது. எதுவாக இருந்தாலும் மக்கள் சிந்தனைக்கே நம்ம இந்த பதிவை விட்டுடுறோம்.